ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா. இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கலையரசன் அகோரி அவர்களை பற்றி பேச போகிறோம். கண்டிப்பாக சொல்லணும், யூடியூபர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். லாஸ்ட் 1 மந்த்ல இருந்து மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து டைட்டில் கார்டுலேருந்து வீடியோலேருந்து நிறைய மிகப்பெரிய யூடியூபர்ஸ் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இருந்தாலும் சரி, அவரோட தம்ப்நெயில் அவரோட வீடியோ போடாமல் ஆளே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸை நாமளே ஒரு 4-5 வீடியோ பதிவிட்டுனா கேளுங்களேன். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் கொண்டு வந்துட்டார். அதை பற்றி பேச போகிறோம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படி சொல்லக்கூடிய தகவல் மூலியம் இந்த செட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலையரசன் அகோரி அவரை பற்றி தெரியணும், அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோ முன்னாடியே பேசியிருக்கிறோம். அதை பற்றி ஒரு விஷயம் அப்டேட்டாக நம்ம அதை பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் அதை இப்போ என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய சேனலில் வந்து சேட்டலைட் சேனல் வந்து இப்போ வந்து யூடியூப் சேனல் தான் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு இந்த விஷயம். இப்போ வந்து என்னென்னா, ஒரு படி மேலே ஏறி சேட்டலைட் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்தது என்னென்னா, ஆப்போசிட்டில் அகோரியாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு கோயிலுக்கு வந்து பூசாரி இருக்காங்க, அந்த மாதிரி விஷயத்துலேருந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு இப்படி வளர்ந்து போயிட்டாரு. ஏன்னா அகோரி நான் தான் அகோரி அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சில பேர் அகோரினா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கடைப்பிடிக்கவங்க, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இவர் வந்து ஒரு ரூல்ஸை சொல்லுவார். நான் வந்து இப்படி தான் இருக்கும் அகோரிக்கும், நான் வந்து 1 ரூல்ஸில் அகோரி வித்தை கற்றுட்டேன், நான் அந்த மாதிரி விஷயத்தை வந்து பேசிக்கிறாரு. சமூக ஊடகத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு கலகலப்பாக பேசப்படுவதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசணும் அப்படின்னா இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பட்டிமன்றத்தில் போட்டு கலையரசன் தான் அகோரி, உண்மையான அகோரியா அப்படின்ற அளவுக்கு அகோரியா இல்லை பொய்யான அகோரியா அப்படின்ட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டை வந்து கொண்டு வந்துட்டார் தமிழ்நாட்டில். இப்போ வந்து என்னென்னா, யூடியூபர்ஸ் மட்டும் இல்லாமல் சேட்டலைட் சேனல் வரைக்கும் அவர் வந்து இன்டர்வியூ எடுத்து அவர் பேசி ஒரு விஷயத்தை ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணி மிகப்பெரிய ஒரு வைரலான கண்டென்ட். ஏன்னா மக்கள் வந்து ஒரு சாமியார் ஒரு விஷயத்த செய்கிறாரு, அகோரினா ஒரு விஷயத்த சொன்னால் நம்புவாங்க அப்படின்றனால இந்த கண்டென்ட் கிரியேட்டர் ஆகட்டும், யூடியூபர்ஸ் ஆகட்டும், யூடியூப் சேனல் ஆகட்டும், சேட்டலைட் சேனல் ஆகட்டும், மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பை வந்து கொண்டு போயிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, பார்க்குற ஆடியன்ஸ் வந்து மில்லியன் கணக்கு வியூஸ் அடிட்டு போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த கண்டென்ட் போடலாமே, இவரை பற்றி அடுத்த கண்டென்ட் போடலாமே அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து நாளுக்கு நாள் வந்து அதுக்கு அரிசிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால அகோரிக்கு வந்து ஒரு வேடம் தான் போட்டாங்க. இப்போ வந்து என்னது, ஒரு வேடம் தான் போட்டாங்க. ஆனால் பட் வந்து அவர் இன்டர்வியூ எடுத்து ஃபேமஸ் பண்ணி ஒரு உச்சத்தை கொண்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மக்கள்கிட்ட வந்து இது இருக்குது. யூடியூபர்ஸ்கிட்ட வந்து கிரியேட்டர் வந்து ஒருத்தரை வந்து அழிக்க முடியும், ஒன்று வந்து ஆக்க முடியும். அந்த மாதிரி விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டு ஒருத்தரை வந்து ஆக்கி விட்டுருக்காங்க. இப்போ வந்து அகோரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி இல்லாத இதெல்லாம் பேசிட்டுருக்காங்க. ஆனால் பட் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு காமெடி பண்ணுறாரு, இது தன்றாலும் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து அந்த விஷயத்தை வந்து நல்ல விஷயத்தை வந்து கெடுக்கிற விஷயமா தெரியுது அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய இதில் பேசுறதா இருக்குது. நான் சமீபத்தில் காளியை பற்றி அவர் வந்து தவறாக பேசுறது மிகப்பெரிய கடுமையான செயல். நான் வந்து எல்லா வீடியோவில் அவரை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறேன். அது இன்னும் அவர் மன்னிப்பு கேட்காம இருக்கிறாரு. நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் பட் வந்து அவர் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக தவறுதலான எண்ணத்தை சொல்கிறது, தவறுதலான இது பேசுகிறது, அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாரு. குறி சொல்லுவாங்க, குறி சொல்கிறவங்க எல்லாருமே குறி சொல்லுவாங்க. நிறைய இடத்துல சாமி ஆடுவாங்க, அந்த மாதிரி கோயில் திருவிழா சாமி ஆடுவாங்க. ஒரு சில பேருக்கு சாமி வரும், அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அது ஓகே, அது வந்து நாங்களே எல்லாருக்கும் நடக்கிறதுனால அது வந்து எதுவுமே சொல்ல வருமில்ல. ஆனால் பட் வந்து நான் அகோரின்னு சொல்லிட்டு, அகோரின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிணங்களை தின்னுவேன், பிணங்களை தின்னுட்டு ஒய்ஃபுக்கிட்ட வந்து உடம்பு வந்து உடல் உறுப்பு வச்சுப்பேன், ஒய்ஃப்கிட்ட வந்து நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசும்போது மிகப்பெரிய ஒரு கடுப்பாகுது. நீ வந்து போலி சாமியாக தான் இந்த மாதிரிலாம் விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு சில பேட்டிகள்லாம் பேசும்போது நான் வந்து இப்படி இருப்பேன், நான் இப்படி ஃபேமிலியோட இருப்பேன். ஃபேமிலியோட இருக்க வேண்டியது தான், யாரும் இருக்க வேண்டாம்லாம் சொல்லவே கிடையாது. உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதில் இந்த உங்களுக்கு அதனால கருத்து சொல்ல விரும்பல. ஆனால் பட் வந்து நாங்கள் வந்து ஃபேமிலி ஏன் பொண்டாட்டி தானே, நான் தானே இருந்துருப்பேன், பார்த்துப்பேன். அப்போ வந்து நான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசும்போது அகோரின்னு சொல்லிட்டு ஒரு சாமியை வந்து ஒரு ஒருத்தர் வந்து நான் சிவனா இருக்கிறேன் அப்படி ஏற்றுட்டு அவங்க வந்து சிவனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அகோரிக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் தவிர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த சூழல் இருக்கும்போது நான் வந்து இப்படி மாறிட்டேன், இப்படி பண்ணுறேன், ஏன் வந்து அகோரியா இருந்தால் இது வச்சுக்கூடாதா, பொண்டாட்டி பையில கூட இருக்கக்கூடாதா, இது வந்து இது பண்ணக்கூடாது, உடலுறவு கூட வச்சுக்கூடாது அப்படின்லாம் விஷயத்தெல்லாம் பேசும்போது கடுமையான தாக்கம் இது வந்து கடுப்பாகிற மாதிரி தான் தோணுது. மக்கள் நீங்கள் என்ன, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அந்த தாட் அப்படி இருக்குது அப்படின்னு என்ன வந்து அப்படி சொல்கிற மாதிரி வந்து தோன்றிப்பேன். நான் படல சிவனேன்னு தான் இருந்தேன். பட் அந்த விஷயத்த வீடியோவில் பார்க்கும்போது நான் தூக்கி விட்ற திருமணம் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து வந்துடுது. நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் இதோட முடிச்சிடலாம்ப்பா, அவர் இங்கே பேசிட்டு போட்டோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பட் இருந்தாலும் மறுபடியும் அது உள்ள வருது, அந்த விஷயத்த நம்ம வந்து பேசணும் அப்படின்ற விஷயத்த வந்து கொண்டு வருது. அதனால் வந்து கலையரசா தயவு செஞ்சு சொல்கிறேன், பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், வீடியோ போடு, வீடியோ எடு, உன்னோட ஃபேமஸ் இது பண்ணிக்கோ, முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூ கொடுக்குறத தவிர்த்துக்குன்னா நீ வந்து நல்ல இதாக போயிடலாம். ஆனால் பட் வந்து நான் பிரபலமாறேன்னு சொல்லிட்டு வந்து நியூஸ் சேனலுக்கு யூடியூப் சேனலுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு நிறைய பேருக்கு இந்த தாட் இப்போ வந்து
எதிரிகள் வந்து நிறைய வந்துட்டு போனால் இவர் வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து ஸ்டேஜ்லாம் கேட்கும்போது நீ அகோரி தானே இந்த விஷயத்த செய்ய என்னை வந்து இப்படி பண்ண அப்படின்னு சவாலாக விடுறாங்க. அந்த சவாலுக்கு வந்து இன்னி நான் வந்து தப்பு பண்ணுறவங்கள தான் பண்ணுவேன், தப்பு பண்ணாதவங்க பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசுறது சரியில்ல. அத வந்து நீ உனக்கு மந்திரம் தெரிஞ்சது, தந்திரம் தெரிஞ்சதுன்னா உன்னோட வச்சுக்கோ. நீ செஞ்சுக்கோ, ஏதோ பண்ணிட்டு போ. அதெல்லாம் பேசல. சோசியல் மீடியால வந்து ஒருத்தர் வந்து சவால் விடுறாங்கன்னா, சவால ஏத்துக்கணும். அதுதான் வந்து இது மனுஷன். அவரு சொல்றாரு, அந்த சங்கிலி இது அகோரி என்னமோ தெரியல. அவர் பேரு கரெக்ட்டா தெரியல. அவரு நெறைய சங்கிலியெல்லாம் போட்டிருப்பாரு. அவரு வந்து சவால் விடுறாரு இதுல. நான் வந்து உனக்கு என்ன வந்து ஏதோ பண்ணு. உன்னால முடிஞ்ச தைரியம் இருந்தா பண்ணி பார்க்கலாம். அப்படின்ற விஷயத்த வந்து சவால் ஒரு நாள் பண்ணி காட்டு அப்படின்றாரு. இவரு இல்ல நான் வந்து இது பண்றவங்கள தான் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்த இவரு பக்கம் ஒரு சவால் விடுறது. இப்ப நீ பெரிய அவங்க பெரிய எனக்கு பெட்டர் கிடையாது. தயவு செஞ்சு 2 பேருமே விட்டுட்டு உங்க வேலைய பார்த்துட்டு, உங்க பொழப்ப பார்த்துட்டு போவாங்க. அதுதான் சொல்ல வரேனே தவிர, நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளுன்னு சொல்லி சேனல்ல போடுறது. அதுக்கு 100 பேர், 1000 பேர் பார்க்கறது. அது 1000 பேர் இப்ப சிம்பத்தி அவர் கிரியேட் பண்றது. அவர் எண்ணத்த வந்து கொண்டு வந்துருது. உங்கத்த வந்து இப்ப நீங்க பிரபலமாவறதுக்கு இந்த விஷயத்த வந்து தயவு செஞ்சு பேசாதீங்கன்னு சொல்லிக்கலாம். இத பத்தி நெறைய வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா இருந்தாலும் அத மறுபடியும் அந்த விஷயத்த வந்துட்டே இருக்கு. அத வந்து நிறுத்தணும். அதனால என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து ஜிஎம்எஸ் மலது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இருந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா பாய்.